வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகேனோஸ். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2024 இசிஇ கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள கொஸ்டின்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the phenomenon known as early effect in a bipolar transistor refers to a reduction of the tip base width caused by. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்றது பிஜேடியோட early effect பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஏர்லி எஃபெக்ட்னா நமக்கு தெரியும், இட் இஸ் அ ரிடக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் பேஸ் வித். இதுதான் வந்து ஏர்லி எஃபெக்ட். இந்த ஏர்லி எஃபெக்ட்ல ரிடக்ஷன் ஆஃப் பேஸ் வித் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்க்ரீசிங் த மேக்னிடியூட் ஆஃப் கலெக்டர் வோல்டேஜ். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பி. ஏர்லி எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இட் இஸ் a வேரியேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் பேஸ் வித் இந்த பிஜேடி டியூ டு த வேரியேஷன் ஆஃப் அப்ளைடு பேஸ் டு கலெக்டர் வோல்டேஜ். ஸோ பேஸ் டு கலெக்டர் வோல்டேஜ் தான் இங்க வந்து கலெக்டர் வோல்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் டு கலெக்டர் வோல்டேஜ் இங்க எமிட்டர் பேஸ் கலெக்டர் அப்படி இருக்கும்போது பிஜேடி ஆம்பிளிஃபயரா ஆக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை ஃபார்வர்ட் பயஸ் பண்ணிருப்பாங்க, ஃபார்வர்ட் பயஸ், அண்ட் கலெக்டர் பேஸ் ஜங்ஷனை வந்து ரிவர்ஸ் பயஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும், அப்போ இந்த பேஸுக்கும் கலெக்டருக்கும் உள்ள வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ். ஸோ அந்த ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் நம்ம வேரி பண்ணும்பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் வித் வந்து வேரியேஷன் ஆகும். அது எப்படி வேரியேஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் பேஸ் வித்ன்றது குறையும். எஃபெக்டிவ் பேஸ் வித்ன்றது என்னன்னா குறையும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்டெப்தா தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ் பேஸ் வித் எதனால காசு ஆகுது அப்படின்றது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் த மேக்னிடியூட் ஆஃப் கலெக்டர் வோல்டேஜ். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், the value of drain current for an n-channel JFET with IDSS equal to 40 milliampere, VP equal to minus 10 volt and VGS equal to minus 5 volt. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் தான். இந்த ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல ஐடிஎஸ்ன்றத ட்ரெயின் கரண்ட் பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஐடிஎஸ்எஸ் இன்டூ 1 மைனஸ் விஜிஎஸ் டிவைடட் பை விபி. இந்த விஜிஎஸ்ன்றது பாத்தீங்கன்னா கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ், விபின்றது பாத்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ், அண்ட் ஐடிஎஸ்எஸ்ன்றது பாத்தீங்கன்னா விஜிஎஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது என்ன ட்ரெயின் கரண்ட் இருக்குமோ அதுதான் ஐடிஎஸ்எஸ் சொல்றாங்க. ஸோ இந்த 3 வேல்யூமே நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணா வந்துடும் 40 மில்லி ஆம்பியர். ஸோ 40 மில்லி 1 மைனஸ் விஜிஎஸ் ஓட வேல்யூ மைனஸ் 5, விபியோட வேல்யூ மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 40 மில்லி ஆம்பியர் இது கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா 1/2 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ 1 மைனஸ் 1/2. ஸோ அப்போ 1/2 ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ நெக்ஸ்ட்ல சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 40 மில்லி ஆம்பியர் இன்டூ 1/4 வரும். கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மில்லி ஆம்பியர் வரும். சரிங்களா? ஸோ ஐடிஎஸ் அப்படின்றது ட்ரெயின் கரண்டோட வேல்யூ கொடுத்துருக்கிற டேட்டா பத்தி பாத்தீங்கன்னா 10 மில்லி ஆம்பியர் வரும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், in a transistor connection the collector resistance RC equal to 1 kilo ohm, gain beta equal to 50, supply voltage 3 volt, VCE equal to 1 volt. இங்க ஐன் போட்டுருக்க மாதிரி இருக்கு, இது 1 volt. பேஸ் கரண்ட், இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம பேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் கனெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பீட்டா கொடுத்துருந்தாங்க, பேஸ் கரண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஐசியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து ஐபியோட வேல்யூ, ஐசி ஓட ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐசிக்கு ஐபிக்கு உள்ள ரிலேஷன் ஐசி ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஐபி. அப்ப ஐபின்றது பாத்தீங்கன்னா ஐசி டிவைட் பை பீட்டா. ஸோ அதனால இந்த மரத்துல வந்து நம்ம போட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அவுட்புட் சைட்ல கேவிஎல் ஈக்குவேஷன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிசி மைனஸ் ஐசி ஆர்சி மைனஸ் விசிஇ ஈக்குவல் டு 0 வரும். நம்மளுக்கு கேட்டுக்கிறது பேஸ் கரண்ட். நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது பாத்தீங்கன்னா ஐசி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஐசிக்கு மட்டும் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விசிசி மைனஸ் விசிஇ டிவைடட் பை ஆர்சி அப்படின்றது வரும். சரிங்களா? இப்போ விசிசின்றது சப்ளை வோல்டேஜ், அது 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. விசிஇ அது வந்து 1 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்சின்றது 1 கிலோ ஓம், ஸோ 1K. சரிங்களா? இப்போ இங்க 2 டிவைடட் பை 1Kன்னு வரும். இந்த கிலோன்றது நியூமரேட்டர்ல போகும்போது மில்லியா மாறிடும். ஸோ 10⁻³
1 டிவைட் பை 10 பவர் 3 போகும்போது 10 பவர் மைனஸ் 3 வரும். ஸோ மைனஸ் 3 வந்து மில்லி ஆம்பியர். ஸோ ஐசியோட வேல்யூ 2 மில்லி ஆம்பியர் வந்துருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம ஐபி கண்டுபிடிக்கணும். ஐபியோட ரிலேஷன்ஷிப் என்னன்னா ஐபி ஈக்குவல் டு ஐசி டிவைட் பை பீட்டா. ஐசியோட வேல்யூ 2, பீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்கிறது 50. 50 சப்ஸ்டிட் பண்றீங்க மில்லி ஆம்பியர். கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டிவைட் பை 25 மில்லி ஆம்பியர் வரும். அப்போ பேஸ் கரண்டோட வேல்யூ 1 டிவைட் பை 25 மில்லி ஆம்பியர். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினோட ரிலேட்டடான கொஸ்டினாக தான் இருக்கு. இந்த சுவிட்சிங் சர்க்யூட் shown below, the minimum value of base current IB required to saturate the transistor is, assume beta equal to 200, VCE sat equal to 0.3. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது. இது அவுட்புட் சைடு, இது வந்து இன்புட் சைடு. இங்கே கேவியில் எழுதும்போது விஇன் மைனஸ் போட்டு 500 இன்டூ ஐபி அப்படி எழுதணும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது பேஸ் டெர்மினல், இது கலெக்டர் டெர்மினல், இது எமிட்டர் டெர்மினல். ஸோ அவுட்புட் சைட்ல நம்ம கேவியில் எழுதும்போது விசிசி மைனஸ் ஐசிஆர்சி மைனஸ் விசிஇ ஈக்குவல் டு 0. ஸோ இங்க சேச்சுரேஷன் கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம விசிஇ சேட் கூட எழுதிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா விசிசி மைனஸ் விசிஇ சேச்சுரேஷன் டிவைடட் பை ஆர்சி. இங்க விசியோட வேல்யூ அதாவது சப்ளையோட வோல்டேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இருக்கு. ஸோ 5 மைனஸ் விசிஇ சேட் 0.3 கொடுத்துருக்காங்க. 0.3 ஆர்சியோட வேல்யூ கலெக்டர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1 கிலோ ஓம். இந்த 1K அப்படியே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஐசியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 4.7 மில்லி ஆம்பியர். ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த கிலோ வந்து நியூமினேட்டர்ல போகும்போது மில்லியா மாறிடுது. ஸோ 4.7 மில்லி ஆம்பியர் வரும் ஐசி. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஐபியோட வேல்யூ. ஐபின்றது ஐசி டிவைட் பை பீட்டா. 4.7 டிவைட் பை பீட்டாவோட வேல்யூ 200 மில்லி ஆம்பியர். சரிங்களா? ஸோ 4.7 டிவைட் பை 200 மில்லி ஆம்பியர். இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 23.5 மைக்ரோ ஆம்பியர் வரும். ஐபியோட வேல்யூ 23.5 மைக்ரோ ஆம்பியர். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. இந்த 4.7 டிவைட் பை 200 மில்லி ஆம்பியர்ல இருந்து எப்படி இந்த மைக்ரோ ஆம்பியர் கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 4.7 47 இன்டூ 10 பவர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். 10 பவர் மைனஸ் 3 மில்லின்றது 10 பவர் மைனஸ் 3. ஸோ 2 இன்டூ 10 பவர் 2. ஓகேங்களா? 200 2 இன்டூ 10 பவர் 2 எழுதிக்கலாம். இது நியூமரேட்டர்ல போகும்போது பார்த்தீங்கன்னா இங்க மைனஸ்ல வந்துடும். ஸோ அப்போ இது மொத்தமும் சேர்த்தீங்க அப்படின்னா 10 பவர் மைனஸ் 6 வந்துடும். 47 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23.5 வரும். 23.5 இன்டூ 10 பவர் மைனஸ் 6 அதுதான் உங்களுக்கு 23.5 மைக்ரோ ஆம்பியர் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். Which of the following statements are true about BJT and FET? பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரையும் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரையும் கம்பேரிசன் பண்ணிருக்காங்க. இதுல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் வரும்போது நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன ட்ரூன்னு கேட்கறாங்களா விச் இஸ் நாட் கரெக்ட் கேட்கறாங்க அப்படிதான் பார்க்கணும். சில சமயம் ஃபால்ஸ்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, சில சமயம் நாட் கரெக்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரூன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப ட்ரூவா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எதுவோ அதை மட்டும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறது பிஜேடி இஸ் கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் வேறஸ் FET இஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். எஸ், இது கரெக்ட் தான். இந்த ஆப்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லயுமே 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 1ன்றது கண்டிப்பா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஜேடி ஆம்பிளிஃபையர் as லோ கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட் கம்பேர் டு FET ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்றது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பிஜேடி ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹை கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட் இருக்கும் when compared to FET. அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. தேர்ட்ல பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கெயின் ஆஃப் FET ஆம்பிளிஃபையர் இஸ் லோ கம்பேர் டு பிஜேடி ஆம்பிளிஃபையர் சொல்லிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் கெயின் ஆஃப் FET ஆம்பிளிஃபையர்ன்றது பாத்தீங்கன்னா லோ தான் when compared to பிஜேடி ஆம்பிளிஃபையர். அப்போ இதுவும் கரெக்டா தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் வருது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில வர 1 and 3 ஆர் கரெக்ட். ஸோ அடுத்ததுல பாத்தீங்கன்னா 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துருவோம். நாய்ஸ் டியூ டு டெம்பரேச்சர் எஃபெக்ட் இஸ் மோர் இன் FET கம்பேர் டு பிஜேடி. இந்த வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா நாய்ஸ் டியூ டு டெம்பரேச்சர் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஜேடியில தான் வந்து அதிகமா இருக்கும் when compared to FET. அதனால 4th ஸ்டேட்மெண்ட் ராங். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எது கேட்டிருக்காங்க. ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 and 3 தான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 1 and 3 தான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் வருது பாத்தீங்கன்னா
ஆப்ஷன் சில இருக்கிற 1 and 3 ஆர் கரெக்ட். இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.